வணக்கம் மத்தோட நம்ம சமந்தா மேடம் நடித்த ஒரு புரட்சிகரமான ஒரு படம். அது வந்து பார்த்தோன்னா தெலுங்கு படம் தான். அது தமிழில் வந்து டப் பண்ணி தமிழில் வந்து மொழிபெயர்த்து தமிழில் அது அந்த படம் வந்திருக்கு. தெலுங்கில் பார்த்தோன்னா அந்த படம் பேர் வந்து மா இன்டி பங்காரம். தமிழில் பார்த்தோன்னா எங்கள் தங்கம் அப்படின்னு ஒரு அருமையான படைப்பு அப்படின்னு பார்த்து ட்ரைலர் பார்த்தேன். ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரு ஃபெமினிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் படம் வந்து செமையாக இருக்கு, எப்பா வேற லெவலில் ஒரு பொழுது அப்படின்னு போய் தேட்டர் போய் படம் பார்த்தா நான் சினிமாடாது சவுண்டா அதை பண்ணா அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. அப்படி என்னதான் அந்த படத்துல அப்படி சம்பவம் பண்ணிக்கிறான்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சமந்தா நடித்த எங்கள் தங்கம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரும் வந்து அப்படியே வரவேற்பு இருக்கா அப்படின்றத விட தெலுங்குல பார்த்தோன்னா அந்த படம் பார்த்தோன்னா சமயம் வந்து ஓடுது, ஹிட்டு அப்படின்னு மாதிரி தான். ஏன்னா கிட்டத்தட்ட 178 கோடி பார்த்தோன்னா வசூல் சாதனை பிச்சுன்னு போகுது அப்படின்றாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு மசாலா தெலுங்கு பார்த்தோன்னா அந்த அந்த ஃபைட்டு சண்டை, அதாவது பார்த்தோன்னா இந்த கேப்ஸ் சிக்கன் அந்த கோழி இருக்குல்ல, அந்த கோழிக்கு எப்படிலாம் மசாலா பூசி எப்படிலாம் வந்து ஒரு மாதிரி ஹைப் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து படம் வந்து பண்ணியிருக்காங்க. அது அந்த மக்களுக்கு மேபி வந்து கமர்ஷியலாக பார்க்குற மக்களுக்கு அது வந்து வா சூப்பர் அப்படின்னு சொல்லி கை தட்டலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் பார்த்தோன்னா காரி துப்புறகை என்னடா அது படம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து அந்த படம் வந்து வசூல் சாதனை படைக்கின்றதுக்காக நம்ம சமந்தா மேடம் பார்த்தோன்னா விஜய் சார் வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது பார்த்தோன்னா டிவிகே கட்சி சார்ந்த அந்த கொடி இருக்குல்ல, அந்த கொடி காஸ்டியூம்லேயும் வந்து விஜய் சார் மீட் பண்ணிட்டு எப்படின்னா அந்த படம் வந்து ஓட வைங்க சார், இது வந்து நம்முடைய பண்பாடு பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு படம் சார், ஃபெமினிஸ்ட் படம் சார் அப்படின்னு நம்ம மேடம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க பொழுது. ஆனால் தேட்டர் போய் பார்த்ததாங்க படம் டேய் என்னடா படம் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படி மாதிரி தான் இருக்கு. என்ன சிம்பிளாக சொன்னாங்க, விடுதலைன்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த விடுதலை படம் பார்த்தோன்னா இங்க உள்ள மக்கள் பிரச்சனையை வந்து பேசக்கூடிய ஒரு படம், மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவனோட படம். ஸோ விடுதலை வந்து ஒரு மக்கள் புரட்சி அப்படின்னு ஒரு படம் இருக்குல்ல, இது அப்படியே வந்து நேர் எதிர். அதை பார்த்தோன்னா விடுதலை படத்துல வந்து மக்கள் புரட்சிக்காக போராடக்கூடிய ஒருத்தன் இருக்கான் தெரியுமா, அவனை வந்து எதிரியை காட்டுறது, அவனை எதிரியை காமிச்சு அங்க வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த போராட்ட மோகத்துல போய் பெண்கள் போய் அங்க வந்து சிக்கிக்கிறாங்க. அதனால அந்த பெண்கள் வந்து பேக் டு வரணும், அது வந்து பார்த்தோன்னா குடும்ப பெண்ணா அங்க வரணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் வந்து சித்தரிக்குது. படம் ஆரம்பத்துல எண்டு வரைக்கும் பார்த்தோன்னா இது போன்ற சங்கீத்தனமான வந்து விஷமத்தனமான வேலையை தான் வந்து வதச்சிருக்காங்க. இப்போ நம்ம கேரளா ஸ்டோரி ஒரு படம் வச்சுல, அதாவது சிறுபான்மை மக்கள்லாம் தீவிரவாதி, அவனை உங்ககிட்ட நம்பி போகாதீங்க, பெண்கள் நீங்க காதலிச்சு போனீங்கன்னா உங்களை ஏமாத்தி கொண்டு போயிட்டு வாயில மாட்டுக்கறி வச்சு திணிப்பான் எப்படின்னு ஒரு கேவலமான சீனை வச்சாங்க. அந்த மாதிரி வந்து கேவலமான மாட்டு கோமையும் மாட்டு சாணியும் மூளையில ஏத்திக்கிட்டு கதை எழுதணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், ஒருத்தன் எப்படி எழுதணும் அதை தான் இந்த படத்துல வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. ஏன்னா படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தோன்னா ஒரு பெண் அடக்கமானவர், நீ வந்து குடும்ப பெண், பொட்டை வச்சு நீ இப்பதான் வந்து குடும்ப பெண்ணா வந்து காட்சி அளிக்கிற அப்படின்னு கதாநாயகர் சொல்லக்கூடிய ஒரு வசனம் மாரியும். அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து வீட்டுக்குள்ள போனா அங்க வந்து சமையல் போர்ட்ரேட் பண்றாங்க. அது வந்து பார்த்தோன்னா நல்லா சமைக்கிற பெண் தான் அந்த வீட்டுல வந்து நல்ல பேர் வாங்க முடியுமா, அதனால பெண்கள் வந்து மருமகளும் போட்டி போட்டு வேலை செய்யணும், நீங்க வந்து நல்ல சமையல் பண்ணணும், நல்ல சமையல் பண்ணணும். இந்த கதாநாயகியை சமந்தா பார்த்தோன்னா அவ அப்படியே ஃபீல் பண்ணுவான், ஐயோ எனக்கு வந்து சமையலே தெரியாது, நான் வந்து எப்படி வந்து மாமனர்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குவேன், எப்படின்னா கத்துக்கணும் அப்படின்னு கேட்க தன்னோட தோழியை வர வைப்பான் சமைக்கிறதுக்காக. அதாவது கதையில பார்த்தோன்னா சமந்தா வந்து ஒரு அனாதை ஆசிரமத்துல படித்த ஒரு பெண்ணா இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்க வந்து பாலியல் அத்துமீறல் வந்து இருக்கிறதால அந்த பெண் அங்கிருந்து ஓடிடுறா. ஓடி எங்க போறான்னா நக்சலைட்னு சொல்லுவாங்க, அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வந்து கண்ணை தூக்கிட்டு வந்து வந்தா அவன் வந்து தீவிரவாதி. அதே உள்நாட்டிலே ஒருத்தன் வந்து அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கறான், மக்களுக்காக போராட்டத்தை திருட்டி அவன் வந்து ஆயுதத்தை எடுத்தானா அவன் பேர் வந்து நக்சலைட் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை இங்க வந்து குத்தப்படுது. ஆனா உண்மையா பார்த்தோன்னா நக்சலைட்கள் இங்க வந்து ஏன் வந்து உருவாக்குறாங்கன்னா விடுதலை படம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தோணும், அதாவது மக்கள் அதிகார வர்க்கம் வந்து அடிமட்ட மக்கள் எப்படி நசுக்கும் போது ஒடுக்கப்படும் போது அந்த மக்களுக்கு துணியா நின்று ஆயுதம் ஏந்தி சண்டை போடும் தெரியுமா, அவன் தான் நக்சலைட். ஆனா இங்க வந்து ஒரு பேடான முத்திரை வந்து இந்த சங்கியை மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும். பார்த்தோன்னா நக்சலைட்டால வந்து நம்மளுக்கு வந்து ஆபத்து, நக்சலைட் வந்து நாட்டை வித்துட்டு போயிடணும், நக்சலைட்டை வந்து நிறைய வந்து ஆயுதம் மீது வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை ஃபார்ம் பண்ணணும். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. RS என்ற ஒரு இயக்கம் தான் வந்து இந்தியாவிலே பார்த்தோன்னா மிக பயங்கரமான அதிபயங்கரமான ஒரு தீவிரவாத இயக்கம். அந்த தீவிரவாத இயக்கத்தை இன்னைக்கு வந்து அபிஷியலா இவன் வந்து அது ஒரு நல்ல இயக்கம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. ஆனா அதுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் பார்த்தோன்னா இந்த நக்சலைட். அப்ப படத்துல சமந்தான்ற ஒரு பெண் பார்த்தோன்னா ஆசிரமத்துல தப்பிச்சு இந்த நக்சலைட்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத கேங், அது வந்து ஒரு கூலிப்படை மாரி, அந்த கேங்கு கூட போயிட்டு ஜாயின் பண்ணிப்பா. அங்க போயிட்டு வளர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த தலைவனோட வந்து நல்ல வந்து ஸ்கில்ஸ், ஃபைட்டு, துப்பாக்கி ஷூட்டு இதெல்லாம் வந்து அந்த மேடம் வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து பயணிக்கும் போது அந்த தலைவன் பார்த்தோன்னா ஒரு தப்பானவன். எப்படின்னா அந்த தலைவன் பார்த்தோன்னா சமந்தா மீது ஒரு கண் வச்சிருக்காங்க, அதாவது இந்த சமந்தாவோட வந்து ஒரு ஃபேமிலியை வாழணும்னு ஆசைப்படுறான், இல்லைன்னா சமந்தா வந்து ஒரு வந்து அடுத்த கட்டமா ஏதோ ஒரு பெருசா கொண்டு வரணும் அப்படின்னு மாரி பாக்குறான். சமந்தா வந்து ஒரு கெத்தா அப்படின்னு மாரி பாக்குறான். ஆனா சமந்தாக்கு அந்த லைஃப் வந்து போர் அடிச்சிச்சு,
நீங்களாம் மனுஷங்களாடா டே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையடா. நம்ம வந்து செத்தா நமக்காக கண்ணீர் விடுறதுக்காக ஒரு குடும்பம் வேணும்டா, நான் வந்து ஒரு குடும்பத்தை நோக்கி போறேன்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு இந்த மேடம் என்ன பண்றாங்க, ஒரு டாக்டரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஒரு அழகான ஒரு குடும்பத்துக்குள்ள போறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள போகும்போது தான் முத பார்த்தோன்னா அந்த ஒரு துளசி மடம் சொல்லுவாங்கல்ல, அந்த மடத்துக்கு வந்து பொட்டு வைப்பாங்க. பொட்டு வைமான்னு சொன்னோடனே இந்த அம்மா கொண்டு போயிட்டு பொட்டு மாமியாருக்கு வைக்க போவோம். ஐயோ, துளசி மடத்துக்கு வைமானோடனே இது ஒரு சம ஜோக்கா, பாத்தியா பொட்டு கூட வைக்க தெரியல உனக்கு அப்படின்னு மாரி இந்த அம்மா வந்து கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. அப்ப நீ வந்து ஒரு நல்ல குடும்ப பெண்ணா மாறணுமா, நீ வந்து வேற ஊருக்காரி இல்ல, சமையல் இப்படி பண்ணும், நீ அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், இப்படிலாம் பண்ணாதான் நீ ஒரு குடும்ப பொண்ணு, இல்லைன்னா வந்து நீ ஒரு குடும்ப பெண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நக்சலைட்டோட தலைமை இருக்கான் தெரியுமா, அந்த தலைமை வந்து தன்னுடைய ஜான்சி, அதாவது பார்த்தா சமந்தா வந்து காட்டுல சண்டை போடும்போது அவங்களுக்கு பேர் பார்த்தா ஜான்சி, இந்த குடும்ப பெண்ணா மாறும்போது பார்த்தோன்னா அவங்க பேர் பார்த்தோன்னா சொர்ணா. அதனால பார்த்தோன்னா அந்த தலைமை தன்னோட ஜான்சியை நோக்கி வரா. எங்க தன்னோட ஜான்சி அப்படின்னு தேடி வரும் பார்த்தோன்னா ஜான்சி குடும்ப பெண்ணா மாறிட்டா. என்னது குடும்ப பெண்ணா மாறிட்டே, என்னமா நீ அப்படின்னா ஒரு பதறாரு கத்துறாரு, நீ வாமா அப்படின்றாரு. அதாவது மக்களுக்காக நிற்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எவனும் இந்த மாதிரி செயல் பண்ண மாட்டான். ஆனா இவனை என்ன வந்து விதைக்கிறாங்கன்னா, இந்த இடதுசாரி சிந்தனை பீப்புள்ஸ் பார்த்தோன்னா போராட்டம்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து அங்க போறாங்க. அதாவது பார்த்தோன்னா விடுதலை படம் பார்த்திருப்பீங்களா, அதுல ஒரு பெரிய ஒரு பண்ணையர் விட்டு பெண் தான் பார்த்தோன்னா விஜய் சேதுபதி வந்து காதலிக்கிற மாதிரி லவ் பண்ற மாதிரி சில காட்சிகளும் இருக்கும். ஸோ அதுக்கு மாறவே இந்த பெண்கள் அங்க போறாங்க. அங்க போய் தப்பு உணர்ந்து அந்த பெண்கள் பேக் டு வந்து இங்கே வந்துடணும், சமையல்காரியே இங்க வந்துடணும். அதுக்காக தான் பார்த்தோன்னா இந்த மாதிரி விதையை வந்து தூவுற விதமா பார்த்தோன்னா, என்னமா நீ ஒரு குடும்ப பெண்ணா மாறிட்ட, ஐயோ நீ வந்து எவ்வளவு பேர் ஆளு வாமா நீ. அது வந்து பார்த்தோன்னா அந்த தலைமை வரும்போதே இந்த ஆட்டோல ஒரு வந்து காட்சி இருப்பானுவ, ஒரு வந்து வாய்ஸ், அடிமை சங்கிலியை உடைச்சி வெளியே வாமா, நான் சொல்றது உன் காதல கேட்கிறேன் அப்படின்னு ஒரு இடதுசாரி சிந்தனை ஒரு முழக்கம் இருக்குல்ல, முற்போக்கா, அந்த ஒரு முழக்கத்தை வச்சு அந்த ஒரு வில்லன் சொல்ற மாதிரி, அதாவது அந்த தலைமை சொல்ற மாதிரியே ஒரு வந்து ஆட்டோல போற மாதிரியே ஒரு வாய்ஸ் வந்து கம்போஸ் பண்ணிருப்பாங்க. என்னடா சொல்லுவாருங்க, அப்ப வந்து பெண்கள் வந்து பேக் டு ரிட்டர்ன் போயிடணும், எங்க சமையல்கரையே இருக்கணும், வீட்டு வேலை செஞ்சுட்டு குடும்பத்தோட வந்து அவன் செத்தா 4 பேர் கண்ணீர் அழுகிறதுக்காக கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா அடிமையா வாழணும் அப்படின்னு மாதிரி ஒன்று வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. சரி, இவ்வளவு விஷயம் பேசுறீங்களே, உன் வீட்டுல இந்த மாதிரி பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே அடக்கி வச்சு முன்னால வந்து வாழ வைக்க முடியுமா? முடியாது இல்ல. இன்னைக்கு பெண்கள்லாம் படிக்க போறாங்க, இதுல வந்து படிப்பு சார்ந்த ஒரு சீன் வரும். அது வந்து படிப்பு சார்ந்த ஒரு சீன் வரும்போது சமந்தா வந்து தாங்க அதை நான் பண்றேன், நான் வந்து பிஏ எக்கனாமிக் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு படிச்ச மாதிரி ஒரு பொண்ணு சொல்லும் போது அந்த சாவி கொடுக்கலான்னு போது இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் அந்த சாவி கொடுக்கணும். அதாவது அவளுக்கு தான் வந்து அனுபவம் இருக்கு, பீரோவில் என்னென்ன பொருள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது அது அவளுக்கு தான் தெரியும். அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம், தாமா சாவின்னு சொல்லி அங்கத்தி கொடுக்குறாங்க. அதாவது படிச்ச பொண்ணா இருந்தா கூட உனக்கு வந்து அனுபவம் இல்லை, அதனால நீ வந்து ஓரமா போயிடு. படிக்காதவளா இருந்தா கூட அவளுக்கு அனுபவம் ஜாஸ்தி, தாமா சாவின்னு சொல்லி ஒரு வந்து பிற்போக்கான ஒரு வந்து விதையை வந்து இங்கேயும் வந்து விதைக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த வில்லன் ஆகிய தலைமை இருக்க தெரியுமா, அவன் டைலாக் ஒண்ணு கேட்பான், அம்மா நீ உன்னோட குடும்பத்தை வந்து ஜான்சியா நின்று காப்பாற்ற போறியா இல்ல சொர்ணவா இருந்து காப்பாற்ற போறியான்னு போது அப்ப சொர்ணா கூட சொல்ல மாட்டான். அப்ப அந்த சமந்தால இருந்து ஒரு ஷாட் வந்து ஃபோக்கஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படியே பாரு பார்த்தா பின்னாடி பார்த்தா ஒரு சாமி இருக்கும். அதாவது சொர்ணான்றது ஏதோ ஒரு காவல் தெய்வம் போகுது, ஒரு பெண் தெய்வம். அந்த பெண் தெய்வமா இருந்தா நான் வந்து காப்பாத்துறேன், என்னோட குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு மாரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிற்போக்கான ஒரு கருத்து வைப்பான். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் ஒன்று வரும், வில்லனுக்கும் சமந்தாக்கும் ஒரு டைலாக். என்ன டைலாக்டா அது, அந்த பொண்ணு சொல்ல, டேய் நான் வந்து செத்தா எனக்கு கண்ணீர் விடுறதுக்கு 4 பேர் இந்த குடும்பத்துல வந்து இருக்கேன்டா, நீ செத்தா எவன்டா வந்து கண்ணீர் விடுவான். அதாவது போராட்டக்காரர்கள் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தோன்னா செத்தா 4 பேர் கண்ணீர் விடுவான், அதுக்காக தான் வந்து மக்களுக்காக நின்று வந்து போராடுறான். டேய் இங்க வந்து மக்களுக்கு தினம் அன்றாட பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குதுடா, அதுக்காக தான் வந்து போராடுறான். குடும்பத்தை பத்தி தன்னோட மனைவியை பத்தி பிள்ளைங்களை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். அவனுக்கான கோல் என்ன, மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்து முன்னுக்கு வரணும், மக்கள் வந்து அனைவரும் சாதி மதம் பார்க்கணும், எல்லாரும் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட தான் வந்து நிறைய போராட்டக்காரர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. ஆனா அவங்களை கொச்சப்படுத்துற விதமாக அவங்க எல்லாம் வந்து வில்லங்க, அவங்கள நம்பி போகாதீங்க பெண்களே, நம்ம வீட்டுக்குள்ள வாங்க, சமையல் செய்யுங்க, இது வந்து ஒரு கலை, இதை வந்து பழகுங்க அப்படின்ற பேர் வந்து ஒரு பிற்போக்கா இவ்வளவு கேவலமான ஒரு படம் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல வேலை இதை வந்து தமிழை பண்ணா செருப்பு கழட்டி வச்சிருப்பானுங்க. தமிழக ஆடியன்ஸும் பார்த்தோன்னா பெருமளவுல வந்து பெருசா சப்போர்ட் பண்ணல. ஆனா அதே மீறி இந்த படத்துல ரசிக்கும்படியா பார்த்தோன்னா டெக்னிக்கலா மேக்கிங்கா அங்கே இந்த படம் வந்து நல்லா பண்ணிருக்கணும். அதுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ற முடியுது. இந்த படம் வந்து என்ன மாதிரி கருத்தை விதைக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்தியன் கிச்சன் அப்படின்னு ஒரு படம் வந்து இந்த படம் வந்து என்ன மாதிரி விதை விதைச்சுன்னா, பெண்கள்னால பார்த்தோன்னா அவளுக்கு அடுப்பாங்கறது தான் வேலை. அதாவது பார்த்தோன்னா அந்த பெண்ணை என்ன வேணா படிச்சிருக்கலாம், எவ்வளவு குவாலிஃபை, அதாவது ஹஸ்பண்டை விட நல்லா படிப்பு கூட படிச்சிருக்கலாம், படிச்சிருந்தாலும் அவளுக்கு சமையல் கட்டு தான் வேலை. சமையல் கட்டு விட்டு வீட்டில் உள்ள அனைவருக்கும் பார்த்தோன்னா பணிவிடை செய்யணும், ஹஸ்பண்டை பார்த்தோம். இதை வந்து எப்படி ஒரு அடிமைத்தனமா இருக்கு அப்படின்னு அந்த படம் பார்த்தோன்னா இந்தியன் கிச்சன் அவ்வளவு சூப்பரான படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் மீடியா
எங்கெங்கெல்லாம் பேசப்படுது. அந்த வருடத்துல ஒரு நல்ல சினிமா என்ற ஒரு பேரும் பெற்றது அந்த படம். ஆனா அந்த படத்துக்கு எதிராக தான் இந்த படம் இருக்கு. நீங்க இதையும் கம்பேர் பண்ண பார்த்தா ஒரு ஃபெமினிஸ்டம் பேசக்கூடியவங்களை வந்து வில்லனாகவும், ஃபெமினிஸ்டம் பேசாதவங்க வந்து ரொம்ப நல்லவங்க மாரியும், அவங்க வந்து யோகியும் மாரியும், அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, இவங்க தான் வந்து சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு மாரி சித்தரிக்கிறது தெரியுமா? இதுதான் வந்து ஒரு சங்கி எப்படி வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவோம்னா, ஒரு சங்கியோட ஐடியாலஜி தான் இந்த மாதிரி ஒரு கதை எழுதுவோம். இதாண்டா சினிமா அப்படின்னு பேர் அந்த சங்கி எடுத்து கட்டும்போது இதெல்லாம் ஒரு படமாடா அப்படி மாரி காரித்து போற மாதிரி அந்த படம் இருக்கு. எங்கள் தங்கம் திரைப்படம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பத்திர கருத்துக்களும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.